நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில உங்க யாவரும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். இந்த நாள்ல உங்க ஒவ்வொருவரும் பார்க்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த நாள்ல நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்த வேத வசனம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி நம்மளுக்கு நிறைய கனிகளை கொடுக்கும். என்ன கனினா, நம்மளுக்கு நிறைய மரங்கள் இருக்கு. அதுல நம்மளுக்கு காய்கறிகள், பழங்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஏசப்பா நம்மள எந்த குறைவும் இல்லாம நம்மளை ஏசப்பா நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை இன்னும் பெருக பண்ணியிருக்கிறார். நம்ம என்ன சொல்றாங்க, ஏசப்பா பூமி தன் கனிகளே தரும், நம்மளுக்கு அதோட கனியை நம்மளுக்கு கொடுக்கும். அது நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அது சுகமாய் குடியிருப்பீர்கள். அதை நம்ம திருப்தியா சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட நம்மளுக்கு திருப்தியா இருக்காது. ஆனா ஆண்டவரோட ஆலயத்துல போகும்போது ஏசப்பா நம்மளை எப்படி திருப்தி ஆக்குவார்னா, அவரோட வார்த்தையை வச்சு, அவரோட வசனத்தை வச்சு, அவர் கொடுக்குற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை வச்சு நம்மளை நிரப்பி நம்மளை எந்த குறைவும் இல்லாம நம்ம நடத்துகிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை எல்லா தீங்குலிருந்தும் நம்மளை விலக்குவார். இந்த நாள்ல ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த வசனம் தான் இது. அதுல சொல்றாங்க, நீங்க திருப்தியாக சாப்பிட்டு, நம்ம எதை திருப்தியாக சாப்பிடணும்? ஆண்டவரோட வார்த்தைய, ஆண்டவருடைய நல்ல ஒரு கிரியைய. நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம திருப்தியாக சாப்பிட்டு அது சுகமாக நம்ம குடியிருப்போம். எதுல சுகமாக குடியிருப்போம்? ஆண்டவருடைய ஆலயத்துல. நம்ம வீட்டுல நிறைய பேரு நிறைய சுகமாவே இல்லை. எல்லாரும் அவங்க வேதனைகள், கஷ்டங்களை யோசிச்சு நல்லா பாதிக்கப்படுகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எப்பவுமே சுகமா தான் இருக்குவாங்க. அவங்க ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவருக்குன்னே நான் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் ஆகிற இந்த நாளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன், பூமி தன் கனிகளை கொடுக்கும், அது நம்ம தரும். நீங்க திருப்தியாக சாப்பிட்டு நம்ம அந்த கனியை, அந்த ஆசீர்வாதத்தை, அவரோட வார்த்தையை நம்ம திருப்தியாக எடுத்து என்ன பண்ணோம், அது சுகமாக குடியிருப்போம். அந்த வார்த்தையில நம்ம நம்பி விசுவாசி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார். இந்த நாள்ல நிறைய பேர் கஷ்டத்தோட இருப்பீங்க, பாரத்தோட இருப்பீங்க. இந்த வசனத்தை தியானித்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா நீங்க ஜெபிக்கணும், எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்து என்னை இவ்வளவு வரைக்கும் கூட்டு வந்திருக்கீங்களே ஏசப்பா, அதற்காக நன்றி என்ன நீ ஜெபிக்கணும். இப்பொழுது நம்ம எல்லாரும் கை கூப்பி ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்தீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளின்படி ஏசப்பா எங்களுக்கு இந்த வசனம் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. பூமி தன் கனிகளை கொடுக்கும் ஏசப்பா. இது எங்களுக்கு நிறைய ஏசப்பா வார்த்தைகளை கொடுத்தீங்க ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி ஏசப்பா எங்களை நடத்தி எல்லா தீங்கிலிருந்து எங்களை விலக்கி ஏசப்பா கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னீங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த நாள்ல ஏசப்பா நிறைய பேர் சுகமா இல்லாம வியாதிகளோட ஏசப்பா, துக்கத்தோடு, கடன் பாரத்தோடு இருக்காங்க ஏசப்பா. அவங்களை நீங்க சுகப்படுத்தி ஏசப்பா, அவங்களோட பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு ஏசப்பா அவங்களை நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னீங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்து ஏசப்பா, எங்களுக்கு டபுள் மடங்காக ஆசீர்வாதத்தை தந்து ஏசப்பா, கஷ்டத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.